புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளி சுவற்றில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசி கெத்து காட்டிய ரவுடிகள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். எதிராளிகளை மிரட்ட பெட்ரோல் வெடிகுண்டு வீசி அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட முயன்றவர்களின் முயற்சி முறியடிக்கப்பட்டது எப்படி? புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே அரசூரில் அரசு தொடக்கப்பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. விடுமுறை நாட்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக இந்த பள்ளி வளாகம் மாறிவிடும். காவல்துறையினர் பல முறை எச்சரித்தும் மது குடித்துவிட்டு பாட்டில் மற்றும் குப்பைகளை சமூக விரோதிகள் வீசுவது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் சனிக்கிழமை இரவு 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று பள்ளி வளாகத்தில் குடித்துக் கொண்டிருந்த போது திடீரென குண்டு வெடித்தது போன்று பயங்கர சப்தம் கேட்டுள்ளது. இந்த சத்தத்தை கேட்டு பீதியடைந்த அப்பகுதி மக்கள் விரைந்து வந்து பார்த்தபோது பள்ளி வளாகம் புகை மண்டலமாக காட்சியளித்துள்ளது. இது குறித்து உடனே வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தை பார்த்தபோது பீர் பாட்டில்கள், மணல், திரி ஆகியவை சிதறி கிடந்துள்ளது. அப்பகுதியில் இரவில் மது அருந்துபவர்கள் யார் என விசாரித்த போது முகமது சமீர், சந்திரபோஸ், தனுஷ், ஸ்ரீராம் ஆகியோர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. முகமது சமீர் தரப்பினருக்கும் அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு தரப்பினருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் முகமது சமீர் உள்ளிட்ட 4வரும் சனிக்கிழமை இரவு 11 மணி அளவில் அரசூர் பகுதி அரசு பள்ளி வளாகத்தில் அமர்ந்து மது அருந்தி உள்ளனர். அப்போது அவர்கள் எதிராளியை இப்படியே விடக்கூடாது, அவர்களை பழிவாங்க வேண்டும் என பேசி உள்ளனர். பெட்ரோல் குண்டு வீசி கொலை செய்யலாம் என முடிவுக்கு வந்துள்ளனர். அப்போது முகமது சமீர் காலி பீர் பாட்டிலில் பெட்ரோல் பிடித்து அதனை கொளுத்தி அரசு பள்ளி சுவரில் அடித்து எப்படி வெடிக்கிறது என்று சோதனை செய்துள்ளார். மேலும் அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டு எதிராளிக்கு எச்சரிக்கை விட திட்டமிட்டிருந்தனர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதில் முகமது சமீர் மீது தமிழக காவல் நிலையங்களில் போக்சோ, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.